الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر قال النبي صلى الله عليه وسلم ما من أيام العمل الصالح أحب إلى الله من هذا الأيام يعني أيام العشر رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாத்தின் புனிதமிக்க மாதங்கள், இஸ்லாத்தின் புனிதமிக்க நாட்கள், வாரங்கள், இரவுகள், பகல்கள் என்று பல்வேறு சிறப்புக்குரிய காலங்கள் இருக்கிறது. சில இடங்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சிறப்பாக வைத்திருக்கிறார். மக்கா, மதீனா, பைத்துல் முகத்தஸ், ஹரமைன் ஷரீஃபை, சில காலங்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கிறார். நோன்புடைய காலம் மிக சிறப்பான காலம். அதே போல சில மாதங்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா புனிதமிக்க மாதமாக வகுத்து வைத்திருக்கிறார். அந்த மாதங்களில் ரஜப் மாதம், ஹஜ்ஜினுடைய காலமாக இருக்கக்கூடிய துல்காதா துல் ஹஜ் மாதம், அதனை தொடர்ந்து வரக்கூடிய முஹர்ரம் மாதம், நாட்களில் மிக சிறப்பான நாள் இரவு பொழுதுகளில் ரமலானுடைய கடைசி 10 இரவுகள் சிறப்பாக இருப்பதை போல துல்ஹஜ் மாதத்தின் பகல் பொழுதுகள், பகல் வேளைகள் மிக சிறப்புக்குரிய நாட்களாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனில் வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், அதிகாலை பொழுது ஃபஜ்ர் தொழுகையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று சத்தியமிட்டு கூறுகிறார். அந்த 10 இரவுகள் எது என்பதை திருக்குர்ஆன் விரிவுரையாளர்களின் தலைவர் சையதுல் முஃபஸ்ஸிரீன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பிரபல்யமான தஃப்சீர் விரிவுரையாளர்களும் கூறுகிறார்கள். வலயாலின் அஷ்ர், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சத்தியமிட்டு குறிப்பிடக்கூடிய 10 இரவுகள் என்பது துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களை, அந்த 10 நாட்களின் இரவுகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சத்தியமிட்டு கூறுகிறான் என்று திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள். ரமலானுடைய காலங்களில் லைலத்துல் கத்ர் இரவின் சிறப்பு எப்படி அந்த 10 நாட்களுக்கும் இருக்கிறதோ, அதே போன்றது ஒரு சிறப்பு இந்த 10 நாட்களில் அமல் செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கும் என்று திருமறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு அறிவிப்பு வருகிறது. இன்னும் ஓரிரு தினங்களில் துல்ஹஜ் மாதம் துவங்க இருக்கிறது. ஏன் இந்த மாதத்திற்கு இவ்வளவு சிறப்பு? எதனால் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள்? ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, புகாரில வருது, மாமின் ஐயாமில் அமலிஸ் சாலிஹ் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுக்கு மிக விருப்பமான
அமல்கள் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மிக சிறப்பு கொடுக்கக்கூடிய அமல்கள் இந்த நாட்களில் துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட வேறு எந்த அமலுக்கும் அல்லாஹ் தஆலா இவ்வளவு சிறப்பையும் வேறு எந்த அமலையும் அல்லாஹ் தஆலா இவ்வளவு நேசிக்கக்கூடியவனாக இல்லை என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களின் சிறப்பை கூறுகிறார்கள். ஏன் இந்த துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்களுக்கு இவ்வளவு சிறப்பு? இதற்கு அறிஞ பெருமக்கள் காரணம் கூறும் பொழுது, இந்த துல்ஹஜ் மாதத்தில் தான் மிக சிறப்புக்குரிய 2 அமல்கள் நிறைவேற்றப்படுகிறது. ஒன்று, பல்லாயிரக்கணக்கான ஹாஜிகள் அல்லாஹ்வின் இல்லத்தை நோக்கி தங்களுடைய ஹஜ்ஜின் புனித பயணத்தை மேற்கொள்கிறார்கள். இரண்டாவது, உலகத்திலே உள்ள எல்லா மக்களும் துல்ஹஜ் பிறை 10 இருந்து பிறை 11, பிறை 12 ஆகிய 3 தினங்கள் அல்லாஹுக்காக வேண்டி குர்பானி கொடுக்கிறார்கள். இந்த சிறப்புக்குரிய அமல்களின் காரணமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த நாட்களை சிறப்பாக்கி வைத்திருக்கிறார். சிந்திப்பதற்காக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த அமல்களுக்கு மாற்றே கிடையாது. இந்த அமல்களை இந்த காலத்தை தவிர வேறு நாட்களில் செய்ய முடியாது. இந்த அமல்களுக்கு நஃபீலோ கலாவோ கிடையாது. நஃபீலான ஹஜ் இருக்கா? இல்லை. நஃபீலான தொழுகை இருக்கிறது, தொழுகைக்கு மாற்று இருக்கிறது. பரதான தொழுகை, நஃபீலான தொழுகை, சுன்னத்தான தொழுகை என்று தொழுகைக்கு மாற்று இருக்கிறது, ஃபர்துக்கு மாற்று இருக்கிறது. அதே போன்று நோன்பு, ரமலானுடைய மாதத்தில் நாம் ஃபர்தான நோன்பை நோக்கிறோம், ரமலான் அல்லாத காலங்களில் சுன்னத்தான நோன்புகளை நோக்கிறோம், நஃபீலான நோன்புகளை நோக்கிறோம். ஜகாத்து கடமை இல்லாதவர்கள் செய்யக்கூடியது சதகா. ஆனால் ஹஜ் என்ற அமலுக்கு மாற்று கிடையாது. ஹஜ் என்பது அந்த குறிப்பிட்ட காலங்களில் செய்யக்கூடிய அமல். தொழுகைக்கு கலா இருக்கிறது, நோன்பிற்கு கலா இருக்கிறது, ஜக்காத்தையும் கலாவாக நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஆனால் ஹஜ்ஜுக்கு கலா இல்லை. ஹஜ் தவறி போனால் தவறியதுதான், அடுத்தவரிடம் புதிதாக செய்ய வேண்டும். ஹஜ்ஜுடைய காலங்களில் மட்டும்தான் ஹஜ்ஜினுடைய அமலை செய்ய முடியும். ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான அமல் அரஃபாவில் தங்குவது. ஒரு நிமிடமாவது ஹாஜிகள் அரஃபா மைதானத்திலே தங்க வேண்டும், கடந்தாவது செல்ல வேண்டும். அல் ஹஜ்ஜு அரஃபா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், ஹஜ் என்பதே அரஃபா தான். அரஃபால தங்கிறது தான் ஹஜ்ஜி. தவாஃப், சஈ, உம்ராவிலும் செய்யலாம். ஆனால் அரஃபாவில் தங்குவது என்பது ஹாஜிகளுக்கு மட்டுமே உள்ள பிரத்யேகமான அமல். முஸ்தலிஃபாவில் தொழுவது, ஷைத்தானுக்கு கல் தெரியக்கூடிய மினாவிலே நடைபெறக்கூடிய ரம்மி என்று சொல்லக்கூடிய கல் எறிதல், இது போன்ற அமல்களை இந்த குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் செய்ய முடியும். பிறகு 8 தொடங்கி 9, 10, 11, 12, 13வது நாள் வரை 5 தினங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு பெயர் தான் ஹஜ். இது அல்லாத மற்ற நாட்களில் ஹஜ்ஜை செய்ய முடியாது. நீங்கள் ஹஜ்ஜுடைய காலங்கள் அல்லாத மற்ற காலங்களில் சென்று பார்த்தால் அரஃபாவினுடைய மைதானம் சாதாரண ஒரு மைதானம், அதற்கு எந்த சிறப்பும் கிடையாது. அங்கே போய் தங்குனா அன்று பிறந்த பாலகனை போன்று வெளியே வருவார்கள் என்கிற ஹதீஸ் மற்ற நாட்களில் கிடையாது. ஹஜ்ஜி அல்லாத நேரத்தில் ஒரு உம்ராவுக்கு நீங்கள் போறீங்க, ஹஜ்ஜுடைய காலங்களிலேயே இந்த 5 நாட்கள் அல்லாத அந்த
துல்ஹஜ் மாத பிறையின் 9வது நாள், அதாவது மற்ற நாட்களில் நீங்கள் அரஃபா மைதானத்தில் போய் தங்கினால் அதற்கு எந்த நன்மையும் இல்லை. அந்த 9வது நாளுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு. அதே போன்று கல்லெறியக்கூடிய அந்த நாட்களில் மட்டும்தான் ஷைத்தானுக்கு கல்லெறிய முடியும். மற்ற நாட்களில் சென்று நீங்கள் கல்லெறிந்தால் சாதாரணமாக கல்லை தூக்கி போடுற மாதிரி தான், அதற்கு எந்த சிறப்பும் இல்லை. இப்படி குறிப்பிட்ட அமல்கள் இந்த குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் செய்ய முடியும். இதற்கு மாற்று கிடையாது, இதற்கு வேறு வடிவம் கிடையாது, நஃபிலோ கலாவோ கிடையாது. அதே போன்றுதான் குர்பானி என்கிற அமல். குர்பானியை நஃபிலாக செய்ய முடியாது, கலாவாக செய்ய முடியாது. இந்த குறிப்பிட்ட நாட்கள் துல்ஹஜ் பிறை 10, 11, 12 இந்த 3 நாட்களில் மட்டும்தான் குர்பானி கொடுக்க முடியும். மற்ற நாட்களில் நான் நஃபீலா குர்பானி கொடுக்குறேன்னா அந்த குர்பானியில் நஃபீல் என்பதே கிடையாது. சதக்காவாக கொடுக்கலாம் அல்லது நன்மையை கருதி வேறு ஏதாவது பேர் வைத்துக் கொள்ளலாம், அதற்கு குர்பானி என்று சொல்ல முடியாது. இப்படி சிறப்புக்குரிய 2 அமல்கள் ஒன்று சேர்வதால் இந்த நாட்களை அல்லாஹு தஆலா மிக சிறப்புக்குரிய நாட்களாக ஆக்கி வைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் சொன்னார்கள், மின் ஐயாமி அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி தஆலா மின் ஹாதிஹில் ஐயாம். அல்லாஹ் தஆலாவுக்கு இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட வேறு எந்த நாட்களில் செய்யக்கூடிய அமலையும் அல்லாஹ் தஆலா விரும்புவது கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விரும்புகிறார். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஐயாமல் அஷர், நாயகமே அந்த நாட்கள் என்பது அஷருடைய இந்த துல்ஹஜ் மாதத்தின் 10 தினங்களா என்று கேட்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமாம் என்றார்கள். சஹாபாக்கள் மீண்டும் கேட்கின்றார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹி தஆலா, சரி அந்த நாட்கள்ல அமல் செய்யாம ஒரு ஜிஹாதுக்கு செல்கின்றார், அதை விடவும் அந்த ஜிஹாதை விடவும் இங்கே அமல் செய்கிறது தான் சிறப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அந்த நாட்களில் ஜிஹாது செய்வதை விடவும் அல்லாஹ் தஆலாவினுடைய பாதையில் அனைத்தையும் துறந்து போரிடுவதை விடவும் அமல் செய்வதுதான் சிறந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த நாளில் துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 தினங்கள் அமல் செய்வது மிக விருப்பமான அமல் அல்லாஹ் தஆலாவின் இடத்திலே. திருக்குரான் விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள், வஅத்னா மூஸா 30 லைலத்தன் வஅத்மம்னாஹா பிஅஷ்ரின் ஃபதம்ம மீகாத்து ரப்பிஹி. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவின் இடத்திலே வேதத்தை பெறுவதற்காக தூர் சீனா மலைக்கு செல்கிறார்கள். குர்ஆனில் வரக்கூடிய வசனம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 30 தினங்கள் அவர்களை தியானத்தில் இருக்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் சென்று தியானத்தில் இருந்ததைப் போல 30 தினங்கள் தூர் சீனா மலையிலேயே தியானத்தில் இருக்கும்படி கட்டளையிடுகின்றார். ஃபதம்ம மீகாத்து ரப்பிஹி, அவர்கள் 10 தினங்கள் அதிகமாக பூர்த்தி செய்தார்கள். எக்ஸ்ட்ரா 10 தினங்கள் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா மலையிலே தியானத்திலே இருக்கிறார்கள். அந்த 10 தினங்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 தினங்கள் என்பதாக திருக்குரான் விரைவராளர்கள் கூறுகிறார்கள். துல்ஹஜ் மாதத்தின் இந்த 10 நாட்களில் தான் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதம் தரப்பட்டது. அதனால் இந்த 10 தினங்கள் மிக சிறப்புக்குரிய தினங்கள். சரி, இந்த 10 நாட்கள் துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்களில் எந்த அமல்களை செய்யலாம்? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், அலைக்கும் பிஸௌமி அய்யாமில் ஆஷிர், இந்த 10 தினங்கள் நீங்கள் நோன்பு நோக்கலாம். இந்த 10 தினங்கள் நோன்பு நோற்பது மிகவும் சிறப்புக்குரிய அமல். வைக்ஸாரி துஆ, துஆக்களை அதிகமாக ஆக்குங்கள். அதிகமாக இந்த 10 தினங்களில் துஆ செய்ய வேண்டும். வல் இஸ்திக்ஃபார், அதிகமாக பாவ மன்னிப்பை தேட வேண்டும். வஸ்ஸதகத்தி ஃபீஹா, அதிலே தான தர்மங்களை அதிகமாக ஆக்குங்கள். கிட்டத்தட்ட ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 தினங்களைப் போல இந்த 10 தினங்களும் நோன்பு நோக்கலாம். அதிகமாக துஆக்களை செய்வதும் இஸ்திக்ஃபார் செய்வதும் தான தர்மங்களை குடிப்பதும்
இந்த 10 தினங்களை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். ஃபைன்னி சமயத்து நபியுக்கும் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், காரணம் நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டிருக்கின்றேன், அல் வைலு லிமன் ஹுரிம கைர அய்யாமில் அஷ்ர், இந்த 10 தினங்களில் அமல் செய்யாமல் விட்டவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கின்றேன். எனவே இந்த 10 தினங்களில் அதிகமாக அமல் செய்யுங்கள் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபஅக்ஸிரு ஃபீஹ தக்பீர், இந்த 10 தினங்களில் அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர், வத்தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ், வத்தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று நாம் தஸ்பீஹ் ஓதுவோம். ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருக்கு பின்னாடியும் அஸருக்கு பின்னாடியும் ஓதுவோம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓத வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தஸ்பீஹ் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த 10 தினங்களில் அதிகமாக எல்லா நேரங்களிலும் இந்த தஸ்பீஹை ஓத வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்கிற தக்பீர், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் இந்த தஸ்பீஹ்களை இந்த நாட்களில் அதிகமாக ஓத வேண்டும். சையதுனா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த 10 நாட்களிலும் படுக்கைக்கு செல்லும் பொழுதும் சபைகளில் அமரும் பொழுதும் தக்பீர் கூறுவார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படுக்க செல்லும் பொழுதும் தக்பீர் கூறுவார்கள், சபைகளில் உட்கார்ந்தோறும் சப்தமாக தக்பீர் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இந்த நாட்களில் தக்பீர் சொல்வதும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதும் அல்லாஹுவை புகழ்வதும் மிகவும் சிறப்புக்குரிய நாள் இந்த 10 தினங்களாக இருக்கின்றது. எனவே இந்த 10 தினங்கள் அதிகமாக நாம் அமல் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். துல்ஹஜ் பிறை 9வது நாள், இந்த 10 தினங்களில் மிகவும் சிறப்புக்குரிய நாள் துல்ஹஜ் பிறை 9வது நாள். ஹாஜிகள் எல்லாம் அரஃபா மைதானத்திலே கூடக்கூடிய அந்த நாள். அந்த நாளிலே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஹாஜிகளுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கயௌமின் வலதுஹும், அன்று பிறந்த பாலகனை போல ஹாஜிகள் அந்த நாளில் அரஃபாவில் தங்கியதற்கு பின்னால் வெளியேறுகிறார்கள். அந்த அளவுக்கு சிறப்புக்குரிய ஒரு நாள் அரஃபாவினுடைய நாள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவினுடைய நாளிலே ஹாஜிகள் எல்லாம் துவா செய்து பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நாளிலே ஹஜ்ஜுக்கு செல்லாத ஊரில் இருக்கக்கூடியவர்களை நோன்பு நோக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். காரணம், ஹாஜிகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய பாவ மன்னிப்பில் ஒரு பகுதி நமக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவினுடைய துல்ஹஜ் பிறை 9வது நாளிலே நோன்பு நோக்கும்படி கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், மின் சியாம் யௌம் அரஃபா, அரஃபா நாளிலே நோன்பு நோற்பது யுகஃபிரு ஸனத்தல் மாதியா வல் பாக்கியா, சென்ற வருடத்தின் பாவத்தை மன்னித்துவிடும், வரக்கூடிய வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படும். போன வருஷத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படும், வரக்கூடிய வருடத்தின் பாவமும் மன்னிக்கப்படும். இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அரஃபாவினுடைய நாளில் நோன்பு நோற்பது ஒரு வருடம் நோன்பு நோற்பதனுடைய நன்மையை பெற்றுத்தரும். ஆஷூரா 2 வருடம் நோன்பு நோற்பதனுடைய நன்மையை பெற்றுத்தரும். ஆஷூரா நாளில் நோன்பு நோற்பது ஒரு வருடத்தின் நன்மையை பெற்றுத்தரும். ஆஷூரா நோன்பை விட சிறப்புக்குரியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா நாளினுடைய நோன்பை கூறினார்கள். எனவே அரஃபாவினுடைய நாளிலே நோன்பு நோற்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். சுன்னத்தான நோன்பு. அடுத்து முக்கியமான அமல் யௌமுல், அந்த தக்பீர் சொல்லக்கூடிய நாட்கள் பிறை 9, பிறை 10, பிறை 11, பிறை 12, பிறை 13. 13ஆம் நாள் அசர் வரை தக்பீர். இதற்கு ஐயாமுத் தஷ்ரீக் என்று சொல்வார்கள் அரபியர். இந்த 5 நாட்களும் அரஃபாவினுடைய நாளில் ஃபஜ்ரில் இருந்து ஆரம்பித்து துல்ஹஜ் பிறை 13வது நாள் அசர் வரை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும்
சப்தமாக தக்பீர் சொல்ல வேண்டும். மனசுக்குள்ள தக்பீர் சொல்றது அல்ல, முத்தவஸ்ஸித்தான, அதாவது நடுநிலையான சப்தத்தோடு தக்பீர் சொல்ல வேண்டும். ஆண்கள் மெதுவாக தக்பீர் சொல்வது சுன்னத்துக்கு ஹிலாஃப். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி ஜமாத்தாக தொழுதாலும் தனியாக தொழுதாலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் பிறை 9, பிறை 10, பிறை 11, பிறை 12, 13வது நாள் அசர் வரை இந்த தக்பீரை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சொல்ல வேண்டும். ஆண்கள் சப்தமாகவும் பெண்கள் மெதுவாகவும் தக்பீர் சொல்ல வேண்டும். அதே போன்று குர்பானி கொடுக்கக்கூடிய பெருமக்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்திலும் தக்பீர் சொல்ல வேண்டும் என்று ஹதீஸ்களிலே வருகின்றது. குர்பானி கொடுப்பவர்களுக்கான மிக முக்கியமான சட்டம், யாருக்கு ஜகாத் அளவுக்கு பொருளாதாரம் இருக்கின்றதோ அவர்கள் ஒவ்வொருவரின் மீதும் குர்பானி கடமையாகி விடுகிறது. 11 சவரன் அளவுக்கு நகை இருக்குது அல்லது 612 கிராம் வெள்ளி இருந்தால் அவர்களின் மீது குர்பானி கொடுப்பது கடமையாகி விடுகின்றது. வீட்டில் எல்லோரிடத்திலும் அந்த அளவுக்கு பணம் இருந்தால், மனைவி கிட்ட இருக்குது ஒரு 11 சவரன் நகை, கணவன் இடத்துல ஒரு 10 லட்சம் 20 லட்சம் பணம் இருக்குது, மகன் கிட்டையும் பணம் இருக்குது அப்படின்னா ஒவ்வொருவரின் மீதும் குர்பானி கொடுப்பது கடமையாகிறது. வீட்டுக்கு ஒரு ஆடு கொடுத்தா போதும் அப்படின்ட்டு இல்லை. யாரின் மீதெல்லாம் ஜகாத் கடமையோ அவர்களின் மீது குர்பானி கொடுப்பது கடமையாகிறது. அன்றைய நாள், அதாவது துல்ஹஜ் பிறை 10, 11, 12 இந்த 3 நாட்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்கள். ஐயாமுல் நஹர் என்று சொல்வார்கள் அரபியிலே. துல்ஹஜ் பிறை பார்த்து அந்த 10வது நாளினுடைய ஈது தொழுகைகளில் இருந்து பிறை 11, 12வது நாள் மகரிப் வரை குர்பானி கொடுக்கக்கூடிய நாள். இந்த 3 நாட்களில் குர்பானியை தவிர அல்லாஹு தாலாவிற்கு மிக விருப்பமான அமல் எதுவும் இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நம்ம எதுக்கோ திட்டமிடுறோம். ஒரு டூருக்கு போகணும்னா அதுக்கு ஒரு திட்டமிடுறோம். குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், மே மாதம் வந்துச்சு, குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், அதற்காக ஒரு சேமிப்பு நாம் வைத்திருக்கின்றோம். நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் அப்படின்னா அதற்கு ஒரு சேமிப்பை வைத்திருக்கின்றோம். ஆனால் அல்லாஹுக்காக தரக்கூடிய குர்பானிக்கு எந்த சேமிப்பும் நமக்கு இருக்கிறது இல்லை. கடைசி நேரத்தில் என்கிட்ட பணம் இல்லை, இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இப்போ தான் ஃபீஸ் கட்டினேன், அதனால் குர்பானி கொடுக்க முடியவில்லை என்று சாக்கு போக்குகளை சொல்கின்றோம். நம்முடைய தேவைக்கு நாம் அதற்காக திட்டமிடுதலோடு நம்முடைய பொருளாதாரத்தை ஒதுக்குகின்றோம். ஆனால் அல்லாஹ்வின் அமல் என்று வரும்பொழுது அதிலே ஒரு பொதுப்போக்காக இருக்கின்றோம். அதனால் குர்பானி கடமையானவர்கள் அந்த நாட்களிலே குர்பானி கொடுப்பது மிக முக்கியமான அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் குர்பானி கொடுக்கவில்லையோ ஃபலா யக்ரிபன்ன முஸல்லானா, அவர்கள் ஈது தொழுகைக்கு வர வேண்டாம் என்று கடுமையாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு முக்கியமான அமல் குர்பானியின் அமல். எனவே அந்த நாட்களில் குர்பானி கொடுப்பதை மிக முக்கியத்துவத்தோடு நாம் செய்ய வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு சுன்னத்தான அமல், யார் குர்பானி கொடுக்க நாடி இருக்கிறார்களோ, குர்பானி கொடுக்க வேண்டும் என்று நியத் செய்திருக்கின்றார்களோ அவர்கள் பிறை பார்த்தது, துல்ஹஜ் பிறை பார்த்ததிலிருந்து குர்பானி கொடுக்கும் வரை தங்களுடைய நகங்களையோ முடிகளையோ வெட்ட வேண்டாம். நகம் முடிய வெட்டுறதாக இருந்தால் குர்பானி கொடுக்க நியத் செய்தவர்கள் அந்த பிறை பார்ப்பதற்கு முன்பதாக தங்களுடைய நகங்களை முடிகளை வெட்டி கொள்ள வேண்டும். அந்த பிறை பார்த்ததற்கு பின்னால் துல்ஹஜ் பிறை 1 இருந்து குர்பானி கொடுக்கும் வரை, முதல் நாளே குர்பானி கொடுத்துட்டா குர்பானி கொடுத்ததுக்கு பின்னாடி நகம் முடிகளை வெட்டி கொள்ளலாம். 2வது நாள் குர்பானி கொடுத்தால் அன்று நகம் முடிகளை வெட்டி கொள்ளலாம். என்று குர்பானி கொடுக்கின்றார்களோ அன்று வரை தங்களுடைய நகங்களையும் முடிகளையும் வெட்ட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு சுன்னத்தான அமலாக இருக்கின்றது. யார் குர்பானி கொடுக்கலையோ அவங்க நகம் முடிகளை வெட்டி கொள்ளலாம். இதுவும் ஹாஜிகளுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்க வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹாஜிகள் இந்த எஹ்ராமுடைய ஆடையை அணிந்ததற்கு பின்னால் அவர்களுடைய நகம் முடிகளை வெட்டுவது கூடாது, நறுமணங்களை பூசுவது கூடாது. அவர்களுக்கு ஒப்பாக இருப்பதற்காக குர்பானி கொடுக்கக்கூடிய பெருமக்களும் துல்ஹஜ் பிறையிலிருந்து அவர்கள் தங்களுடைய நகம் முடிகளை வெட்ட வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்னைக்கு கூட்டு குர்பானி அப்படின்ற ஒரு நிலை இருக்கின்றது.
அதாவது ஆடு வாங்கி கொடுப்பது 15,000 ரூபா ஆகுது, கூட்டு குர்பானினா ஒரு 3,500 கொடுத்துடலாம் என்ற எண்ணத்தில் கொடுக்கக்கூடாது. பொருளாதார அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானியை தரம் பிரிக்கல. என்னால் 15,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஆட்டை வாங்கி கொடுக்க முடியும் என்றால் நான் அந்த ஆட்டை வாங்கி தான் கொடுக்க வேண்டும், அதுதான் சிறந்தது. பொருளாதாரத்தை முன்வைத்து கூட்டு குர்பானியில் சேரக்கூடாது. எல்லோருமே குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கூட்டு குர்பானியில் சேர்ந்து கொடுக்கலாம். இப்போ நடுத்தர வர்க்கத்தினருக்கு ஒரு சொலையாக ஒரு 15 ரூபாய் எடுத்து குர்பானி கொடுப்பது என்பது ஒரு சிரமமான காரியம். ஆனால் வசதி இருக்கிறது என்றால் அவர்கள் ஆடு கொடுப்பது தான் சிறந்தது. கூட்டு குர்பானி என்பது மாடு ஒட்டகைகளில் 7 நபர்கள் சேர்ந்து கொடுக்கலாம். அந்த 7 நபர்களும் நியத் சுத்தமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனில் சொன்னா ல யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாகின் யனாலுஹு தக்வா. நீங்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பிராணியின் இறைச்சியோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹு தாலாவை வந்து அடைவதில்லை, பரிசுத்தமான எண்ணம் தான் அல்லாஹு தாலாவுக்கு தேவை என்பதாக சொல்கின்றான். எனவே இறைச்சியை நோக்கமாக கொண்டு குர்பானி கொடுக்கக்கூடாது. நாம் குர்பானி கொடுத்தா இவ்வளோ இறைச்சி கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த இறைச்சியை நோக்கமாக கொள்ளக்கூடாது. அதனால தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுத்தால் அந்த குர்பானியை 3 பங்குகளாக வையுங்கள். ஒரு பங்கை உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொரு பங்கை உறவினர்களுக்கு கொடுங்கள், 3வது பங்கை ஏழைகளுக்கு கொடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நம்முடைய குர்பானியை 3 பங்குகளாக வைத்து கொடுப்பது மிகச்சிறந்த அமலாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமல். இல்லை என்னுடைய குர்பானியினுடைய கறி எனக்கு தான் வேணும் அப்படின்ட்டு மொத்தமாக நாமே வைத்துக்கொள்ளலாம், நாமே அதை சாப்பிடலாம், தப்பில்லை. ஆனால் அந்த குர்பானியை ஃப்ரிட்ஜில் வச்சு அடைச்சி ஃபுல்லாக ஆக்கிக்கிற அளவுக்கு வைக்காமல் நாம் நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கொண்டு மற்றதை தானம் செய்வது சிறந்ததாக இருக்கின்றது. மாற்றார்கள் குர்பானி இந்த கறியை கேட்குறாங்கன்னா கொடுக்கலாம், அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல தேவையில்லை, அவர்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம். குறிப்பாக இஸ்லாமியர்களில் உள்ள ஏழைகளுக்கு தேடி அந்த குர்பானி பிராணியை கொடுங்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், மா ஹாதிஹில் அவாஹி யா ரசூலல்லாஹ், நாயகமே இந்த குர்பானி கொடுக்கறதால எங்களுக்கு என்ன கிடைக்கும், இது என்ன அமல்? அல்லாஹு தாலாவுக்காக நாம் அமல் செய்கிறோம், அல்லாஹு தாலாவுக்காக போர் செய்கிறோம், 2 ரக்காத் தொழுகிறோம், ஹஜ்ஜுக்கு போகிறோம், இதெல்லாம் ஒரு அமல் மாதிரி தெரியுது. இப்படி அறுத்து பலியிடுவதனால் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம், இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறை. பிராணியை அறுத்து பலியிடுவதால் என்ன கிடைக்கும் என்ற கேள்வி இங்கு வரக்கூடாது. காரணம் இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சுன்னத், அவர்களின் வழிமுறை. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஆட்டை அறுக்க சொல்லவில்லை, அவருடைய மகனை அறுக்க சொன்னார். அதற்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த கேள்வியும் கேட்காமல் தங்களுடைய மகனை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக அழைத்து சென்றார்கள். அப்படி ஒரு நியத் உங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். அல்லாஹு தாலா எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்ற எண்ணத்தோடு நம்முடைய குர்பானியை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நல்ல முறையிலே குர்பானி செய்யக்கூடிய நன்மக்களாக உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. ஹஜ் செய்யக்கூடிய நல்வாய்ப்பை நம்ம அனைவருக்கும் கொடுத்தருள்வானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.